இந்த வீடியோல இந்த ரெடிமேட் டாப்ஸுக்கு ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்றதை பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் குர்த்தி, அதனால இதுக்கு ஸ்லீவ் பீஸே கொடுக்கல. ஸோ இதுக்கு மேட்சிங்கான துணி எடுத்து அதில் நம்ம வந்து இந்த ஹார்மோலுக்கு ஏற்றபடி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ் பிட்டு தான். அதுலேருந்து தேவையான அளவுக்கு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக நமக்கு பார்த்தீங்கன்னா பேக் நெக் நல்லா வெளியில் அப்படி தெரிகிற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் நெக் உள்ளே வளைஞ்சிருக்கும். பட் இது வந்து ஸ்லீவ்லெஸ் டாப்ன்றதுனால இந்த ஹார்மோல் நல்லா கவர் ஆகணும்னு இந்த ஷேப் இப்படி இருக்குது, கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கு. ஸோ இது எப்படியா இருந்தாலும் இதில் என்ன அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெடிமேட் குர்த்தியில் பீஸை உள்ளே வச்சு தான் தைப்போம். ஸோ அதனால இந்த மெத்தடுக்கு நான் வந்து இந்த உள்பக்கம் பயா ஸ்ட்ரிப்புக்கு ஒட்டி நான் வந்து மெஷர் பண்ணுறேன். இப்போ நான் மெஷர் பண்ண போகிறது வந்து ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப்பு. இந்த பயா ஸ்ட்ரிப் ஸ்டிச் எங்கே இருக்கோ அங்கே வந்து மெஷர் பண்ணுறேன். 9.5 inches இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் ஹார்மோலோடது. இப்போ பேக் எங்கே எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை மெஷர் பண்ணலாம். இந்த ஃப்ரண்ட்டில் வச்சு மெஷர் பண்ணுறதும் சரி, பேக்கில் வச்சு மெஷர் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த அளவு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் ஹார்மோல் பேக் ஹார்மோல் ஷேப் பண்ண வேண்டியிருக்கு. பிகாஸ் இது ஒரு ரெடிமேட் டாப்பு. அதில் ஃப்ரண்ட் ஹார்மோல் பேக் ஹார்மோல் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்லீவ்லேயும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இந்த பக்கமும் சும்மா மார்க் பண்ணி பார்க்கலாம், மெஷர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்பாக தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் டாப்புக்கும் ஸ்லீவ்லெஸ் டாப்புக்கும் வந்து ஹார்மோல் ஷேப் எடுக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஷேப் இருக்கோ அதை மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் ஹார்மோல் பேக் ஹார்மோல் ஷேப் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது இதுவும் வந்து 9.5 inches தான் வருது. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹார்மோலோட லென்த்தும் இந்த விட்த்தும் மார்க் பண்ணணும். அதுக்கு எல் ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக இந்த டிப்போ இந்த இடத்துலையும் இந்த டிப்பில் வந்து இந்த ஸ்கேல் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.5 inch இருக்குது. அண்ட் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6 inch இருக்குது. அதை நோட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் எவ்வளோ வருதுன்னு சும்மா பார்க்குறேன். இது வந்து 7 inch இருக்குது. பட் இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் மெஷர் பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவ் பீஸையும் இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்லீவ், இது ஒரு ஸ்லீவு. ஸோ ஒரு ஸ்லீவில் நம்ம இப்போ எடுத்த மெஷர்மெண்ட்டை அதே மாதிரி ஹார்மோல் ட்ரா பண்ணி அதெல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணோன்றத இந்த ஸ்லீவில் நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட லென்த்து பார்த்தோம் இல்லையா, இது 6, இந்த அளவு வந்து 3.5. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருதோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பக்கத்துக்கு இருந்தாலே நமக்கு போதும். ஸோ துணியோட லென்த்து நீங்கள் எடுத்துக்கும் போது இதை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 9.5 இருந்தால் போதும். இதில் 10 இருக்குது. நம்ம எக்ஸஸாக இருக்கிறத அப்புறமா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்துக்கு 9.5. ஸோ நான் இப்போ இந்த ஸ்லீவை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரத்தில் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈவனாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்லீவை வந்து ஓரத்தில் மடிக்கிறதுக்கு 3/4 inch இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 3/4 inch சின்னதாக தான் மடிக்க போகிறேன். அதனால் 3/4 inch மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 1 inch மடிக்கணும், half inch மடிக்கணும்னா நீங்கள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு ஸ்லீவோட லென்த்து 5 inch இருந்தால் போதும். ஸோ 5 inch ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 4 point இருந்தாலே போதும். ஸோ ½ inch விட 1 point கம்மியாக தான் நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்மோல் ஷேப்புக்கு நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும். இங்கே வந்து 3.5 இருந்தது. நம்ம வந்து இந்த ஸ்லீவை வந்து உள்பக்கமாக கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு ½ inch எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு 4 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்கோ அதை விட ஒரு ½ inch அதிகமாக வச்சுட்டு 4 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். 3.5 + ½ inch. ஸோ 4 inchக்கு இங்கேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு ஷேப் வரும். ஸோ இந்த இடத்துல 4 inch மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹார்மோலோட லென்த்து வந்து இங்கே வந்து 9.5 இருந்தது, அதில் வந்து 1 inch கம்மி பண்ணிடலாம். ஸோ மேலேருந்து 8.5 inchக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதில் 1 inch கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு கிராஸாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹார்மோல் ஷேப் ஸ்லீவ் ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த 9 1/2 இதில் இருக்குது பாருங்கள். இப்போ இது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. பட் நம்ம இப்போ ஷேப் ட்ரா பண்ணியும் அதே 9 1/2 கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 9 1/2ல் பாதி 4 1/4, அதில் பாதி 2 1/4க்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி இதை ஈக்குவலாக 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேக் ஹார்மோல் ஷேப் ஃபஸ்ட் இங்கே மேலே வந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். அகைன் இங்கே 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மேலிருந்து அப்படியே ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு, இந்த சாக் பீஸ் கொஞ்சம் சரியில்லை, அப்படியே வந்து இதை வளைச்சி எல்லா பாயிண்ட்டையும் அப்படியே டச் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இது 9 1/2 இன்ச்சஸ் வரணும். பாருங்க, கரெக்டாக 9 1/2 இன்ச் வருது. இன்கேஸ் அது 9 1/2 இன்ச்சை விட கம்மியாக இருந்தாலோ ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருந்தாலோ நம்ம தான் இந்த லைன் அந்த கர்வை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 9 1/2 இன்ச்சுக்கு மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் ட்ரா பண்ணலாம். அது வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும். இதில் வந்து இப்போது 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே இந்த லைனை வந்து இப்படிக்கா இதை 1/2 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடலாம். இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பாயிண்டில் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணலாம். இப்படியே நம்ம மெஷர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு போனாலே 9 1/2 வருதான்னு பார்க்கலாம். ஸோ இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் 4 1/4 இன்ச்சில் வருது. ஸோ இதை நான் வளைச்சி கொண்டு வந்தால் தான் கரெக்டாக 9 1/2 வரும். ஸோ அதனால் நான் இதை வளைச்சியே கொண்டு போய்க்கிறேன். இன்கேஸ் அது அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஷேப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து 9 1/2க்கு கொண்டு வரணும். ஸோ இந்த ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 9 1/2 இருந்தது, பேக்குக்கும் 9 1/2 இருந்தது. அதனால் இதில் எக்ஸாக்டாக 9 1/2 கொண்டு வரும். இது வந்து ஒரு ரெடிமேட் டாப்பு. இன்கேஸ் நம்ம மெஷர் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப்புக்கும் பேக் ஹார்மோல் ஷேப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த மார்க்கிங்லேயும் அந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வந்துடணும். அப்போ தான் அது மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம ஹார்மோல் ஷேப்பையை நம்ம எதுவும் மாற்ற முடியாது. இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்லீவை வந்து ரெடி பண்ணணும். இப்போ 2 ஸ்லீவும் ஒன்று மேலே ஒன்று தான் இருக்குது. ஸோ 2த்தையும் சேர்த்து பேக் ஹார்மோல் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஹார்மோல் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப்க்கு சின்ன நாட்ச் போட்டுடலாம். அண்ட் இப்போ ட்ரெஸ்ஸில் வந்து ஹார்மோல் சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு 2 சைட்லையும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்லீவ்லேயும் ஓரத்தில் நம்ம மடித்து தைச்சிக்கணும். நான் வந்து 3/4 இன்ச் தான் கொடுத்தேன் சீம் அலவன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக மடித்து தைச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே வீடியோவில் கூட போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்லீவையும் வந்து 2 ஹார்மோலையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா நீ டேரெக்டாக வந்து எண்டில் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லீவை வந்து ஹார்மோல் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம எந்த அளவு உள்பக்கம் வைக்க போகிறோமோ அதுக்கு வந்து நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த அளவு மாறாமல் இருக்கும். கரெக்டாக இந்த ஒயிட் லைன் கரெக்டாக கவர் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்லீவோட எட்ஜை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சென்டர்லேருந்தே அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக இப்போ அந்த பயாஸ் ஸ்ட்ரிப் நம்ம மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அது மேலே அதோட ஓரத்தில் தையல் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம தையல் போட்டால் அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் வந்து அந்த பயாஸ் ஸ்ட்ரிப் வந்து தூக்கிட்டு நிற்காது. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு இப்போ திருப்பி வரும்போது
அந்த ஸ்லீவோட ஓரத்தில் பிசிறு வெளில வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு தையல். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சென்டருக்கு வந்தாச்சு. சென்டர்லேருந்து இந்த சைடு வரைக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் போடுறது அந்த ஓரத்தில், அந்த ஸ்லீவோட ஓரத்தில் நூல் பிரியாமல் இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன். நான் வந்து ஸ்லீவெல்லாம் இழுக்காமல் ஜஸ்ட் அந்த லைன் மேலே அப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து எப்படி நான் அந்த ட்ரா பண்ண ஒரு சின்ன லைனுக்கு கரெக்டாக முடியுதோ இங்கேயும் அதே மாதிரி முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த பயாஸ் டிப்பு எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணாலும் 2 ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த மார்க் பண்ண லைன்லேயே முடிஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாமே. ஸோ நம்ம ஈவனாக எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே ஈவனாக தான் இருக்குது. அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 2 பக்கமுமே ஈக்குவலாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம சைடில் ஜாயின் பண்ணணும். எனக்கு வந்து ஹார்மோல் ரவுண்ட் 7 inch அதை மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம எங்கே தையல் பிரித்து விட்டோமோ அங்கேருந்து லைன் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணும்போது மேலேருந்து கரெக்டாக ஏற்கனவே எங்கே தையல் இருக்கோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் பக்கத்துலேயே ஒரு 1/4 inchல இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஓவர்லாக்காக பிரித்து விட்டுருக்கோம். ஸோ 1/4 inch தள்ளி இந்த ஓவர்லாக் இந்த இடத்துல இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ்லெஸ் டாப்புக்கு பியூட்டிஃபுல்லாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆயிருக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பயாஸ் ஸ்ட்ரிப்புக்கு உள்பக்கமாக மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். இப்போ இதையே வந்து இந்த வெளிப்பக்கமாக மெஷர் பண்ணி கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதுக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி நம்ம எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பட் ஃபைனலாக நமக்கு வந்து ஸ்லீவ் பர்ஃபெக்டாக அந்த ஹார்மோனில் செட் ஆகணும். அது நமக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறீங்க, இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் செஞ்சு தரீங்க, ஸ்லீவ்ஸ்லாம் அட்டாச் பண்ணி தரீங்கன்னா இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஸ்லீவ் துணி வாங்கி அட்டாச் பண்ணணும்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் 11 support. See you all in my next video. Have a great day.